உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தண்ணி கொடுங்க. தண்ணி கூட எடுத்து வைக்க மாட்டியா? மறந்துட்டேன்க்கா. இந்தா போய் எடுத்துட்டு வரேன். ஏய் இரு, உட்காரு. நீ சாப்பிடு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்பா இந்த பாருங்கடி, நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே தான் சம்மு எப்படியும் வருவான், புரிஞ்சுதா? அவன் வந்த உடனே எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லுவான். ஒருத்தையும் எந்திரிச்சிடக்கூடாது, கண்ணையே திறக்க கூடாது, அப்படியே தூங்குன மாதிரியே நடிக்கணும். ஏப்பா அண்ணனே போட்டு சாப்பிடணும்னு சொல்லுதியாப்பா? ஏன் கோட்டிக்காரி அப்படியா சொல்லுத? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆகணும்னா அவங்க 2 பேரும் அந்நியமா பழகணும்ல. பரணியே வந்து கதவை திறக்கட்டும், அவளே அவனுக்கு சாப்பாடு போடட்டும், புரிஞ்சுதா? அவ பரிமாறவாளாப்பா? வேற வழி இல்லையே. நீங்க எல்லாரும் உறங்கின மாதிரியே நடிங்க, இல்லைன்னா உண்மையிலே உறங்கிருங்க, புரியுதா? வேற வழி இல்லைன்னா பரணி தானே பரிமாறி ஆகணும், அவன் சாப்பிட்டு தானே ஆகணும், புரியுதா? இருப்பா, இது தண்ணி கொண்டு வந்துட்டா. மாமா இந்தாங்க, பாத்துப்பா. எப்பா அண்ணன் வந்துருச்சு. ஏய் எட்டி, சொன்னது ஞாபகம் இல்லையா? பேசாம வாயை மூடிட்டு படுங்க. கனி, கதவு தோறலா. நான் வேணா மைனியை போய் எழுப்பவா? லூசு, போய் அவளை எழுப்பி கதவை திறக்க சொல்லுவியா? நீயே போய் திறன்னு சொன்னா என்னல செய்வ? படிச்சி ஏடி, நசன் பேசிக்கிட்டு நீங்களே காட்டி கொடுத்துறாதேடி. பேசாம காதை மூடிட்டு படுங்க, போங்க. படிட்டி படு. ஆமா படுங்கிட்டு. இப்ப நம்ம எல்லாரும் உறங்குதோம், படுங்க. நல்ல காதை பொத்திட்டு படுங்கடி. போறியோ போத்திக்கோங்க நல்லா. ஏலே, ஒரு பிரசிடென்ட வெள்ள நிக்க வச்சு கதவை தட்ட உரியலே. ஏல ஒரு மதிப்பில்ல. ஏல வீரா, ஏல ரத்னா, ஐயோ என்னாச்சு இவளுங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரே நேரத்துல காது அவுட் ஆயிடுச்சா? இவ்ளோ தட்டுறோம், எவளும் திறக்க மாட்டேங்கிறாளுங்க. ஏல கதவு திறங்களே. ஏலே, அப்படி போதா? சரி சரி. ஏல இப்ப கதவு திறக்க போறீங்களா இல்லையா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏலே, என்ன அம்புட்டு பேரும் தூங்கிட்டீங்களா? ஏலே, ஒண்ணுக்கு 2 வேலை பார்த்துட்டு வரும்ல. கடையை மூடிட்டு ஊர் பஞ்சாயத்துல முடிச்சு வரதுக்கு கொஞ்சம் நாழியா போச்சு. இலே, பசியோட வந்திருக்கோம்ல, எந்திரிச்சு சோழ போடுங்க. இலே, உங்களதாம்ல. ஏலா, நாடு சாமத்துல வந்து உறங்க விடாம என்னடா பண்ணிட்டு இருக்க? சுவாருன்னா எப்போ நானா வேணும்ட்டா லேட்டா வந்தேன். முன்ன மாதிரி கடையை சாத்தணுமா நேரா வீட்டுக்கு வந்தோமாலாம் இயலாதுல. இப்ப பிரசிடென்ட்பா, கடவாசல்லே 3 பேர் பஞ்சாயத்துக்கு நிக்கிறானுவ. அதெல்லாம் பேசி முடிச்சு தானே வரணும். இப்ப நீயே சொல்லு. பாவல அந்த பிள்ளைய, பகல்லாம் மாடு மாதிரி உழைச்சிட்டு இப்பதான் அசதியில தூங்குதுங்க. அதுகளை போட்டு உசிப்பிட்டு உயிரை வாங்காத. இரு செத்த இரு, நானே வாரேன். நீங்க என்ன சோத்த எடுத்து வைக்க போறீங்களா? ஆமா, உனக்கு சோத்த எடுத்து போடுறாவா. இரு வாரேன். இருல இவர் எங்கிட்டு போறாரு?
இப்ப போய் உசுப்பலாமா வேண்டாமா? கோபத்துல ஒருவேளை அடிச்சு புட்டா ஆத்தாடி. அடிக்கல மாட்டா. பெரிய மனுஷனு மரியாதை கொடுப்பாள்ல, படிச்ச பொண்ணு இல்ல, அதுவும் பாக்கியத்தோட பொண்ணு. நம்மள மாமான்னு எவ்வளவு மரியாதையா வச்சிருக்கா. வைகுண்டம், இந்த வீட்டுக்கு நீதான் பெரிய மனுஷன், நீதான பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும். முருகா அப்பனே காப்பாத்து. உன்னை நம்பி கதவை தட்டுறேன். ஏத்தா பரணி. மாமா ஏத்தா பரணி. ஏத்தா பரணி. என்ன மாமா? ஏத்தா அது ஒண்ணு இல்ல, நடிச்சாமாச்சு. பாவம் இந்த சம்மு போய சாப்பிடாம பசியோட வந்திருக்கா. இந்த பிள்ளைகள் எல்லாம் உறங்கிடுச்சுங்க, நல்லா உறங்குதுங்க. அவனுக்கு நீ கொஞ்சம் சோறு போட்டுறியா? இப்போ சோறு போரு வரும். என்ன நீ போன வேகத்துல வந்து படுக்க? இப்போ எதுக்குதான் போனியா? ஒரு திறமை வந்துடும் போல இருக்கு எனக்கு. இல்ல பொண்டாட்டி, நீ யாரு சோறு போட போத? ஓஹோ, டிராமா போடுறீங்களோ? ஆமா, நான் தான் சோறு போட போறேன். பசி கொடல கில்லுதுல, போய் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாயே. இப்ப கொண்டு வரேன். என்னையா சோறு போட வைக்கிறீங்க? இன்னைக்கு உங்க அண்ணன் செத்தாண்டி. ஐடியா. எஸ், சுவையான சூப்பரான சாம்பார் ரெடியா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு எனக்கும் நடுவில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இயல்பா டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு. ஆமாம் தானே? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலன்னு தான் சொல்லுவேன். அத இன்னதுன்னு பேர் சொல்ல முடியாத ஒரு அழகான நேசம் தான் நான் சொல்லுவேன். ஆமாங்க, எனக்கும் அப்படி ஒரு ஃபீல் தான். உங்க கழுத்தில் நான் கட்டின தாலியால மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் உருவானதை நான் நினைக்கல. மேபி அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அது மட்டுமே காரணமா இருக்கும் நான் நம்பல. என்னங்க, சம்பந்தமே இல்லாம பேசுற மாதிரி இருக்கா? இல்ல சார், நான் நினைச்சதையே நீங்க அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. அதான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். நம்ம நிறைய பேசியிருக்கோம். நமக்குள்ள ஒரு நட்பு உருவாயிருக்கு. அதனால தான் இப்போ இந்த ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். தீபா, தாலி கட்டிட்டேன்றதுக்காக என் மனசுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய நான் ஏத்துட்டு இருக்க மாட்டேன். அது எனக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். அதே மாதிரிதான் நீங்களும் நான் நம்புறேன். இந்த வீட்டில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்தோம். இந்த தாலிக்காக மட்டும் நீங்க யோசிச்சு இங்க இருந்ததா எனக்கு தோணல. என் மேல இருந்த நம்பிக்கையால தான் நீங்க எல்லாத்தையும் சகிச்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் நம்புறேன். உண்மைதான் சார், உங்க மேல இருக்கிற நம்பிக்கையால மட்டும்தான் நான் இந்த தாலிய காப்பாத்திக்க நினைச்சேன். மத்தபடி வசதியான வாழ்க்கை இன்னும்
கார் பங்களான்னு நான் யோசிக்கவே இல்லை சார். தெரியுங்க. ஆனா இப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த புரிதல் மட்டும் போதுமா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இந்த வாழ்க்கையை தொடங்குறதுக்கு? நீங்க நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பொண்ணா நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், உங்க எதிர்பார்ப்பு என்ன, உங்க விருப்பம் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குங்க. அது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நம்ம நிறைய பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இயல்பா அடுத்த கட்டத்துக்கு போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சாரி தீபா, நான் பாட்டுக்கு என் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கல சார்? நீங்க வேற, நானே உங்ககிட்ட இததான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கூட நீங்க என்ன தீபா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கல்ல, இதத்தான் சார் யோசிச்சுட்டு இருந்தேன். சார் தப்பா எடுத்துப்பாரோ, அவரை திரும்பவும் சங்கடப்படுத்த போறோமோன்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ள போராட்டமா இருந்துச்சு. நல்ல வேளை சார், நீங்க என்ன ஃப்ரீ பண்ணி விட்டீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க டிஸ்டர்ப்டா இருக்கா? இல்ல சார், நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும்னு நினைச்சேன். இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தூக்கம் வரல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஒரே பெட்ல படுத்து தூங்குனது இல்லைல்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஆ, சார் நான் வேணா கீழே படுத்துக்கிட்டேங்க. ஏங்க, நீங்க கூட தான் தூங்காம இருக்கீங்க, அதுக்காக நான் கீழே போய் படுத்துக்கிட்டா உங்களுக்கு தூக்கம் வந்துருமா? இன்னைக்கு 2 பேருக்கும் அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் இந்த சூழ்நிலைக்கு நம்ம பழகிடும். அப்போ ஒன்றும் தெரியாது. சரிங்க, நீங்க படுத்து தூங்குங்க. நான் அப்படியே பாட்டு எதனா கேட்டுட்டே தூங்கிடுவேன். பாட்டுன்னு ஞாபகம் வந்துச்சு. ரூபஸ்ரீ விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆ, என்ன சார்? சரியான ஃப்ராடுங்க அது. இன்னொரு பொண்ணோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி இவ மாலை மரியாதைலாம் வாங்கிட்டு இருக்கா. அன்னைக்கு கச்சேரியில் வச்சுதான் அந்த பொண்ணோட ஃப்ராடு தனத்தெல்லாம் கண்டுபிடிச்சேன். எவ்வளவு கேவலமான வேலைங்க. எப்படி இத்தனை நாள் யார் கண்ணிலையும் மாட்டாம இருந்தா ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு சொல்றேன், நானே இவ்வளவு நாள் ஏமாந்துட்டு தான் இருந்தேன். நானும் கூட உங்ககிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிட்டு இருக்கேனே சார். ஒரு வகையில நானும் உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கேன். என்ன தீபா, நான் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. இல்ல சார், அது வந்து புரியுது. நானும் இப்படித்தான் விஷயம் தெரிஞ்சதும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம ஷாக்ல இருந்தேன். அன்னைக்கு ஸ்டேஜ்ல வச்சு அவங்களை கேள்வி கேட்டிருப்பேன். ஆனா அப்போ என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, கையில எந்த ப்ரூஃபும் இல்லாம போயிருந்தா இவ்வளவு தூரம் துணிச்சலா டிராமா போட்ட அந்த ஃபேமிலி அங்கேயும் பழி தூக்கி நம்ம மேல போடுற மாதிரி எதையாவது பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கே நான் போய் கேட்டேன். மயக்கம் போட்டு விழுற மாதிரி டிராமா பண்றாங்க. தனியா இருக்க பொண்ணுகிட்ட வம்பு பண்றியான்னு கேக்குது அந்த பாட்டி. சரியான பைத்தியம் முடிச்ச பாட்டிங்க. அந்த பொண்ணு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போவான்னு புரிஞ்சது. நான் அவங்கள வார்ன் பண்ணிட்டு வந்தேன். அந்த குரல் யாரோடதுன்னு எனக்கு தெரிஞ்சாங்க. யாரோ பல்லவியா. அந்த பொண்ணோட வறுமையை யூஸ் பண்ணி ரூபஸ்ரீ இப்படி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணோட நம்பரை வாங்கி நானும் பேசினேங்க. ஆனா நேர்ல பார்க்க முடியாது. ஏன் அப்படி சொல்ற? இதுக்காக அவங்க சொல்ற ரீசன்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. இன்னொரு விஷயமும் இருக்கு.
இவங்க வேற எதையும் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, நல்லாவே ஃபீல் ஆகுது. அதான் என்னன்னு புரியல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் சாமி. தமிழா? ஆமா சாமி, சென்னையில இருந்து வந்திருக்கேன். என்ன விஷயம்? எதுக்காக என்ன தேடி வந்திருக்க? நான் தமிழ்ல பேசினா உங்களுக்கு புரியும்ல? எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். நீ உன் பாஷையிலேயே பேசு. அப்போ சரிங்க சாமி. செத்து போன ஒருத்தியோட ஆத்மா ரொம்ப நாளா வந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தணும். அவ்வளவுதானே? பண்ணிடலாம். சாமி, நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண ஆத்மா கிடையாது. அது தெய்வ சக்தி வாய்ந்தது. அந்த ஆத்மாவோட பேரு தேவி. அதோட மருமக மாரிக்கு பக்கபலமாவும் எனக்கு எதிராவும் அது செயல்பட்டு இருக்கு. அதோட மருமக மாரியும் சாதாரணமான ஆள் இல்ல. அவளுக்கும் தெய்வ சக்தி துணையா இருக்கு. புரிஞ்சது. இன்னொரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ மந்திரவாதி சாமியாரையெல்லாம் நீ பார்த்திருப்ப. நான் அவங்கள மாதிரி அற்ப சக்திகளை எல்லாம் வசியம் பண்ணி வச்சிருக்கிற சாதாரண ஆள் இல்ல. அற்புத சக்தி பெற்று அகில உலகத்தையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய சக்தி படைச்சவன். ஆவி, ஆத்மா, இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். எப்பேற்பட்ட சக்தி கொண்ட ஆவியா இருந்தாலும் கோரக்குங்கிற என் பேரை கேட்டா போதும் அப்படியே பயந்து நடுங்கும். கை கட்டி வாய்ப்புத்தி நிற்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்ப தேவியோட ஆத்மாவை கட்டுப்படுத்திடலாம்ல? பண்ணிடலாம். அதுக்கு அந்த ஆவி உயிரோட இருந்தப்ப அது உபயோகப்படுத்தின ஒரு புடவை தேவை. அந்த தேவி உபயோகப்படுத்தின புடவை மட்டும் போதுமா, இல்ல வேற ஏதாவது வேணுமா? அந்த ஆவியோட வாரிசு, அதாவது அந்த ஆன்மாவோட வயிற்றுல பிறந்த ஆண் வாரிசு வேணும். ஒரே ஒரு பையன் இருக்கா சாமி, பேரு சூர்யா. அந்த பையன் சூர்யாவை இங்க கூட்டிட்டு வா. எனக்கு அந்த பையனோட ரத்தம் வேணும். அப்புறம் வேற ஏதாவது வேணுமா சாமி? பழைய புடவையும் அந்த சூர்யாவோட ரத்தமும் போதும். இது ரெண்டும் இருந்தா அந்த ஆவி அங்க இங்க அசைய விடாம என் முன்னாடி இருக்கிற இந்த கோல சக்கரத்துல நிறுத்தி அப்புறம் என்ன சாமி பண்ணுவீங்க? அந்த ஆத்மாவை சித்திரவதை பண்ணி அழிச்சிடலாம். ஓம் கிரீம் காளி நீலி ஹோம் பட். ஓம் கிரீம் லீம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? பாத்து ஹஸ்பண்ட் சார். எனக்கு ஒண்ணும் இல்ல மாறி, நீ பயப்படாத. அடிபட்டுச்சா ஹஸ்பண்ட் சார்? இல்ல, தெரியாம கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன் மாறி. இல்ல, நீங்க வாங்க என் கூட. மாறி, போய் சொல்லிட்டு வரதுக்கு இவ்வளவு லேட் பண்றானே. சிஸ்டர், நான் வேணா உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரட்டுமா சிஸ்டர்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம். சிஸ்டர், ஒருவேளை நம்ம சூர்யா மாப்பிளைய போய் சொல்லி பூஜைக்கு கூட்டு போற விஷயம் மாரிக்கு தெரிஞ்சிருக்குமா சிஸ்டர்? சங்கரபாண்டி, இல்ல சிஸ்டர், ஒரு டவுட், அதான் கேட்டேன். அப்பாடா, இவள்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. தேவி அம்மா, வெளியே போற ஹஸ்பண்ட் சாருக்கு நீங்க தான் துணையா இருந்து அவரை நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்மா.
பார்த்து மாறி, கை தவறிடுச்சா? மூடி சரியா மூடாம இருந்திருக்கும் போல ஹஸ்பண்ட் சார். பரவாயில்ல மாறி, ஃபீல் பண்ணாத. என்ன ஆண்டி, டைம் ஆயிட்டே இருக்கு, சூர்யா இன்னும் வரவே இல்ல. மாறி நேரம் காலம் சகுனம் எமகண்டெல்லாம் பார்த்துதான் மாப்பிளைய வெளியே அனுப்புவா. வெயிட் பண்ணி பாப்போம் சிஸ்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவன் வருவான். என்ன இது எல்லாமே அபசகுனமா நடக்குது. ஹஸ்பண்ட் சார், நீங்க ஆபீஸ்க்கு தான் போறீங்களா? ஆமா மாறி, ஆபீஸ் தான் போறேன். அதுல உனக்கு என்ன டவுட்? இல்ல, சகுனமே சரியில்லை. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. ஒவ்வொருப்போ தடங்கல் பண்ண கூடாது. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. புரியுது மாறி. முக்கியமான விஷயம் எதுவும் இல்லைன்னா நான் ஆபீஸ்க்கு போகாம கூட இருந்துருவேன். கொஞ்சம் இருங்க, நான் அது வரேன். சரி. சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, ஹஸ்பண்ட் சாருக்கு நீங்க 2 பேரும் தான் துணையா இருக்கணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாமி, என் அத்தைக்கு ஏதோ ஆபத்து. அவங்கள காப்பாத்த வழி சொல்லுங்க. அந்த நல்ல ஆத்மா இப்ப ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு. தேவி அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. தேவி சாதாரண ஆத்மா இல்ல. அதையே கட்டுப்படுத்த ஏற்பாடு நடக்குதுன்னா கண்டிப்பா மிகப்பெரிய அசுர பலம் கொண்ட தீய சக்தியோட கையில தான் அது சிக்கி இருக்கணும். தீய சக்தி கிட்ட சிக்கி இருக்கிற அந்த ஆத்மாவை ஒன்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். என்ன சாமி சொல்றீங்க? என்னால எப்படி காப்பாத்த முடியும்? அவங்க எங்க இருக்காங்க, என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாதே. கவலைப்படாத, அந்த அம்மன் உனக்கு துணை இருப்பா. என் கூட வா. வாமா. அம்மா ஆதிபராசக்தி, இந்த தீப்பந்தத்தை கையில பிடிமா. இந்த தீப்பந்தத்தை கையில ஏந்திக்கிட்டு இங்க இருந்து 13 கிலோமீட்டர் போகணும். அதுக்குள்ளதான் அவங்க இருக்கணும். அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு நீ போனதும் இந்த தீப்பந்தம் தன்னால அணைஞ்சிடும். தீப்பந்தம் அணையறத வச்சு அவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு காப்பாத்து. சரிங்க சாமி. போயிட்டு வாமா.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க கால்ல கூட நான் விழறேன். அவங்க ரெண்டு பேரையும் விட சொல்லுங்க. உன்கிட்ட உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, எப்பவுமே அதுதான் ஜெயிக்கும்னு வீரவசனெல்லாம் பெருசா பேசுன. இப்போ என் கால்ல விழறேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. நீ வந்து கேட்டதும் விடுறதுக்கா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ண? அதானே என் மேல உங்களுக்கு என்ன கோபம் இருந்தாலும் அந்த தண்டனையை எனக்கு கொடுங்க. தயவு செஞ்சு தேவி அம்மாவை விட்டுருங்க. தயவு செஞ்சு தேவி அம்மாவை விட்டுருங்க. அது முடியாது. மறுபடியும் உன் வயித்துல வந்து அவ மகளா பொறக்க போறதா சொன்னால, அவ எப்படி வந்து உன் வயித்துல பொறக்குறான்னு நானும் பாக்குறேன். உங்க கோபத்துக்கு காரணம் எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தேவி அம்மாவை தயவு செஞ்சு விட்டுருங்க. முடியாதுடி, முடியாது. ஓம் ஸ்ரீம் காளி. அத்தை, தயவு செஞ்சு தேவி அம்மாவை விட்டுருங்க அத்தை. நீ என்ன கதர்னாலும் விட முடியாது. ஐயோ தேவி அம்மா, தேவி அம்மா. இன்னைக்கு மாரியோட கதறல் டேட் போல இருக்குது. வேண்டாம் அத்தை. தேவி அம்மா பாவம். அவங்கள விட சொல்லுங்க அத்தை. தயவு செஞ்சு விட சொல்லுங்க அத்தை. ஐயோ நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். சொல்லுங்க அத்தை, நான் நான் கேக்குறேன். என்ன சொன்னாலும் செய்வியா? செய்றேன். முதல்ல தேவி அம்மாவை எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை. பேச்சு மாற மாட்டல? நான் சொல்றத கேப்பல்ல? சத்தியமா நீங்க சொல்றத நான் கேக்குறேன். அத்தை, தேவி அம்மாவை மட்டும் விட சொல்லுங்க அத்தை. இருமா, அவசரப்படாத. இதுக்காக தானே நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்காக நீ 2 விஷயத்த பண்ணணும். பண்ணுவியா? என்ன பண்ணணும்? சீக்கிரம் சொல்லுங்க. சங்கரபாண்டி சிஸ்டர், இந்தாங்க. இந்த மாப்ள கொடு. இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாரிக்கு தேவி அம்மா கல்யாண பரிசா கொடுத்த அந்த 2500 கோடி ரூபாய் சொத்தை கூட மாரி என் பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்டா. வாட்? தொங்கி போயிடுச்சு பாரு மாம்சோட மூஞ்சி. என்ன சொல்ற அரவிந்த்? என்கிட்ட சொல்லாம மாறி எப்படி எல்லா சொத்தையும் உன் பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்தா? இது எப்ப நடந்தது? நேத்து தான் ப்ரோ. ஆமா சார், மாரி மேடம் நேத்தே எல்லாத்தையும் அரவிந்த் சார் பேருக்கு மாத்தி எழுதிட்டாங்க. நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சார் கிட்ட சைன் வாங்க வந்தேன். இல்ல, இது என்னால நம்பவே முடியல. ஆமா சூர்யா, என்னால கூட இதை நம்ப முடியல. மாரி, நீங்க கிளம்புங்க. ஓகே சார், வரேன் சார். தேங்க்யூ சார்.
சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார். மாறி, ஆபீஸ், கம்பெனி, நிர்வாகம் இது எல்லாத்தையும் விட்டுரு. தேவி அம்மா நம்ம கல்யாண நாள் பரிசா உன் பேருக்கு எழுதி கொடுத்த மொத்த சொத்தையும் நீ அரவிந்த் பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்ததா சொல்றாங்க. அது உண்மையா? அரவிந்த் சொல்றது உண்மையா? நீ எல்லாத்தையும் அவன் பேருக்கு மாத்தி கொடுத்துட்டியா? சொல்லுமா மாறி, அரவிந்த் சொல்றது உண்மையா? மாறி சொல்லிடுவாளா? அப்ப சரி. இப்படி அமைதியா இருந்தா எப்படி மாறி? கேக்குறாங்கல்ல, சொல்லு. நீ எழுதி கொடுத்தது உண்மையா? சொல்லு மாறி. உண்மைதான் ஹஸ்பண்ட் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் வந்து எனக்கு ரத்தம் கொடுக்கலனா இப்ப உங்க முன்னாடி நான் நின்னு இருக்கவே முடியாது. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அம்மா, இதெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்றீங்க? மார்க்கெட்ல நான் ஒருத்தன் அடிச்சா உங்களுக்கு ஏமா மயக்கம் வரணும்? எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியலம்மா. தம்பி, நீங்க தானே என் மாப்பிள்ள. நீங்க என் பொண்ணுக்கு பிடிக்காதது எல்லாம் செஞ்சா உங்க 2 பேரோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்காதா? தம்பி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நாங்க கோவிலுக்கு போனோம். ஏன் தெரியுமா? எனக்கு ரத்தம் கொடுத்த அந்த முகம் தெரியாத ஆளு என்னைக்கும் நல்லா இருக்கணும்னு சக்தி அர்ச்சனை பண்ணா. பாருங்க தம்பி, அர்ச்சனை பண்ண விபூதிய பாருங்க. அந்த முகம் தெரியாத ஆளு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா, எனக்கு எப்படிமா தெரியும்? ஆனா எனக்கு தெரியும் தம்பி. நான் இங்க வந்ததே என்ன காப்பாத்தின அந்த நல்ல மனுஷனுக்கு இந்த விபூதியை வச்சு விடதான். எனக்கு எல்லாம் தெரியும் தம்பி. எனக்கு ரத்தம் கொடுத்தது நீங்க தான். இல்லன்னு மட்டும் பொய் சொல்லாதீங்க. ஏன் தம்பி குடிச்ச மாதிரி நடிச்சீங்க? குடிச்சிருந்தீங்கன்னா உங்களால ரத்தம் கொடுத்திருக்க முடியாதுல்ல. சக்தி ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட கோவப்பட்டாளா? ஆமாம்மா, நான் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு என்ன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாமா. ஆனா அவ மேல ஒரு தப்பும் இல்லம்மா. நான் தான் ரொம்ப குடிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ. சக்தி ஒரு பைத்தியக்கார பொண்ணு. உங்களை வெளியில தள்ளிட்டு ரத்தம் கொடுத்தவர் எங்கேயோ இருக்காருன்னு அவர் பேர்ல இவ அர்ச்சனை பண்ணிருக்கா. அம்மா, நான் ரத்தம் கொடுத்தது இப்படி குடிகார மாதிரி நடிக்கிறதெல்லாம் சக்தி கிட்ட சொல்லிட்டீங்களாம்மா? சொல்லல தம்பி. நீங்க நிச்சயம் தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. அந்த குழப்பம்
தீர்ற வரைக்கும் இதை யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு தான் சொல்லல. சொல்லுங்க தம்பி, ஏன் இப்படி பண்றீங்க? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. சக்திக்காக தான்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் கலெக்டர் ஆக கூடாதுன்னு அத்தை சொல்லிருக்காங்க. அதுக்கு நீ என்னடி சொன்ன? நானும் ஒத்துக்கிட்டேன்க்கா. எனக்கு வெற்றி தான் முக்கியம். அறிவு இருக்காடி உனக்கு? நம்ம குடும்பம் மட்டும் இல்லடி, இந்த ஊரே நீ எப்போ கலெக்டர் அவனு காத்துக்கிட்டு இருக்கு. வெற்றி கூட ஆசையா காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ என்னென்னவோ கதை சொல்லிட்டு இருக்க. வெற்றிக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுக்கா. நீ இத பத்தி யார்கிட்ட எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ்க்கா. உங்க அத்தை எப்படி உன்னை கலெக்டர் ஆக கூடாதுன்னு சொல்லலாம்? அவங்க சொல்லிட்டா நீயும் சரின்னு சொல்லுவியா? அக்கா, யாராவது கேட்டு போறாங்கக்கா. நீ தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து கிளம்புக்கா ப்ளீஸ்க்கா. முடியாதுடி, நீ முதல்ல இந்த ஃபார்ம்ல கையெழுத்த போடு. அக்கா சொன்னா புரிஞ்சுக்கோ. அத்தை என்கிட்ட வந்து சண்டை போட்டு கலெக்டர் ஆக கூடாதுன்னு சொல்லிருந்தா நான் அப்படிதான் ஆவன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருப்பேன்க்கா. ஆனா அத்தை கேட்டது வேற மாதிரிக்கா. கலெக்டர் கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா, வெற்றிக்கு ஏத்த பொண்டாட்டியா, ஒரு குடும்ப பொண்ணா மட்டும் இருக்கிறதா இருந்தா நீ சொன்ன அத்தனையும் நான் கேக்குறேன். நான் எப்படி ஏன் வெற்றியை பாத்துக்கிறனோ அதே மாதிரி நீயும் வெற்றியை பாத்துப்பேன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுடி. அப்புறம் உனக்கும் எனக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த ஈகோவும் கிடையாது சக்தி, எந்த ஈகோவும் கிடையாது. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா சக்தி? ஆமாக்கா. அக்கா, யாராவது வரதுக்குள்ள தயவு செஞ்சு இந்த ஃபார்ம் எடுத்துட்டு கிளம்புக்கா. கிளம்புக்கா. ஒரு குடும்பத்தோட கனவு கடைசியில வெறும் பேப்பரா போயிடுச்சுல. அக்கா, நான் இத பத்தி நினைக்கவே கூடாதுன்னு விலைக்கு போறேன். நீ இன்னும் என்ன குற்ற உணர்ச்சியில தள்ளிடாத ப்ளீஸ்க்கா. இத பத்தி நான் யோசிக்க விரும்பல. நீ போக்கா, போக்கா. சரி சக்தி, நான் போறேன். கிளம்புக்கா. ஆனா ஒண்ணுடி, நீ வெற்றியோட சந்தோஷமா வாழ்றதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா படிப்பறிவு இல்லாத எனக்கே தெரியுது. ஆனா உனக்கு தெரியல பாத்தியா? உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாதுக்கா. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற. இந்த விஷயத்தை விட்டுற, நீ கிளம்பு ப்ளீஸ்க்கா. நீ கிளம்பு, போக்கா. நான் வரேன். ஓஹோ, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? என்னடா திடீர்னு சம்பந்தமே இல்லாம குத்து சாவி எடுத்து கொடுக்கறாங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றாங்களேன்னு பார்த்தா இதான் காரணமா? நாம நினைச்சதை விட ரங்கநாயகியத்தை பயங்கர விவரம் தான். ஆனா நான் எவ்வளவு கிரிமினல்னு அவங்களுக்கு காட்ட வேண்டாமா? ஏய் சக்தி, இந்த ஒரு காரணத்தை வச்சே உன்னையும் ரங்கநாயகியத்தையும் பிரிச்சு காட்டுறேன். அப்படி நடக்கல, நான் பூஜா இல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க பெரியவங்க, நீங்க சொன்னாதான் சரியா இருக்கும். அதனால நீங்களே சொல்லிடுங்க. சரி சரி. ஓம் வசுதாயே நமஹ, ஓம் வசுதாதினியே நமஹ, ஓம் கமலாயே நமஹ. அம்மா ராணி, மாங்கல்யத்தை குடுமா. உன் புருஷன் வரத்துக்குள்ள கழட்டி செயின்ல கோர்த்து ரெடி பண்ணிக்கலாம். மாங்கல்யத்தை கோக்க செயின் ரெடியா இருக்கு. அந்த நகை பாக்ஸ் இங்க தானே இருக்கு? எல்லாம் இங்கதான் இருக்குப்பா பூஜையில. சரிம்மா.
கழுத்துல தாலியே இல்ல, இதுல இந்த கிழவன் செயினை வேற வாங்கி வச்சிருக்காரு. இத பார்த்தா சிரிப்பு தான் வருது. நேரமாகுதுமா, கழட்டி கொடு, நாங்க எல்லாம் சேர்த்து கோர்த்துடுறோம். என்னம்மா அவங்க கேக்குறாங்கல்ல, மாங்கல்யத்தை கழட்டி கொடுத்தா தானம்மா செயின்ல கோக்க முடியும். குடு. என்னம்மா ராணி, எதுக்கு இவ்ளோ தயக்கம்? அவங்க என்ன தெரியாதவங்களா? நகைய தூக்கிட்ட ஓடிட போறாங்க. கழட்டி கொடு. ஐயோ சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நகைய கழட்ட சங்கடமா இருக்கா? இதுல என்ன சங்கடம்? எல்லாம் சம்பிரதாயம் தானே. இரு, நான் வரேன். ஐயோ, என்ன இதெல்லாம்? கழுத்துல இருந்த மஞ்ச கயிறு, தாலி, இது எதுவுமே காணுமே. நான் என்ன ஆச்சுங்கிற உண்மையை சொல்லிடுறேன். காலையில கடத்தெருவுக்கு போக சொல்ல அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயோ, என்னம்மா நீ இவ்வளவு அபசகனமா சொல்ற? இப்படி தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு தாலியே காணாம போறது அவ்வளவு நல்லது இல்லையம்மா. எல்லாம் அவன் ஆடின ஆட்டத்துக்கு அந்த கடவுள் கொடுத்த பரிசு. அதனாலதான் தாலியை சரியான நேரத்துல காணாம போக வச்சு ஆப்பு வச்சிருக்கான். நான் சொன்னேனே டிராமா கல்யாணம்னு. இல்ல நான் அவ்வளவு சாதிச்சா இல்ல. இப்ப என்னாச்சுன்னு பாருங்க. அந்த சாமியே இது டிராமா கல்யாணம்னு ப்ரூஃப் பண்ணிருச்சு. தாலி இல்லாம நடு வீட்டுல வந்து நின்னுகிட்டு இருக்கா. இவளுக்கு ஃபங்க்ஷன் ஒரு கேடா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.